ஆஸ்ட்ரோ தமிழன் சேனல் மூலம் உலகம் முழுவதும் வாழும் நமது சகோதர சகோதரிகளுக்கு அன்பான வணக்கங்களும் நல்வாழ்த்துக்களும். இன்றைய பதிவு சித்திரை ராசி பலன்கள் பற்றியது. முதலில் இந்த மாதத்திற்கான கிரக நிலைகளை பார்ப்போம். இதன்படி சூரியன் தனது அதிகபட்ச பலத்துடன் மேஷ ராசியிலும் வியாழன் ரிஷப ராசியிலும் உள்ளனர். எனவே இந்த சித்திரை மாதம் 31ஆம் தேதி வியாழன் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு மாறுதல். செவ்வாய் கடகத்தில் உள்ளது. கன்னியில் கேது, மீனத்தில் சனி, புதன், சுக்கிரன், மேஷத்தில் ராகு. இந்த 4 கிரகங்களும் இம்மாதத்தில், அதாவது சித்திரை மாதம் 24ஆம் தேதி, அதாவது 7/5/2025 புதன் பெயர்ச்சி இருக்கிறது. அப்போ புதன் பகவான் மேஷத்திற்கு பெயர்ச்சியாகிறார். ஆக இந்த கிரக நிலைகளை வைத்து இந்த சித்திரை மாத பலன்கள் என்னவென்று பார்க்கலாம். என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, இந்த மாத குலதெய்வ வழிபாடு என்ன என்பதை இந்த பதிவில் விரிவாக பார்க்கப் போகிறோம். நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கடகராசி அன்பர்களே, இந்த சித்திர மாதம் என்ன மாதிரியான பலன்களை தரும் என்று பார்க்கும்போது, இந்த மாதத்தின் தொடக்கத்தில் உங்கள் ராசி அதிபதி 4வது வீட்டில் இருக்கிறார். மகிழ்ச்சியின் வீட்டின் அதிபதி, மகிழ்ச்சியின் அதிபதி. அப்போது உங்கள் எண்ணங்கள், செயல்கள் மற்றும் எண்ணங்கள் அனைத்தும் மகிழ்ச்சி மற்றும் அதிர்ஷ்டத்தை நோக்கியே இருக்கும். அப்போது அந்த மகிழ்ச்சி வீட்டிற்கு அதிபதியான அந்த குரு லாப வீட்டில் இருக்கிறார் மற்றும் வீட்டின் அதிபதி சுக்கிரன். லாபம் லாப வீட்டில் உள்ளது. நல்ல ஏற்பாடு, நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும், படிப்பில் மகிழ்ச்சி கிடைக்கும். இப்போது இந்த மாதம் 8ஆம் சனி முடிந்துவிட்டது. மனதளவில் வந்த பிரச்சனைகள், மனக்குழப்பம், மனக்கஷ்டங்கள், மனதளவில் விளக்கப்பட்ட கஷ்டங்கள், தன்னம்பிக்கை தரும் ஏற்பாடு, எதிலும் வெற்றி பெறுவீர்கள். வீடு, வாகனம், தொழில் மாற்றம், ஊர் மாற்றம், வேலை மாற்றம், இடமாற்றம், பதவி உயர்வு, அதனால் என்னென்ன ஓட்டங்கள் கிடைக்கும் என்பது மிகவும் மகிழ்ச்சியான விஷயம். அத்தகைய நல்ல மற்றும் நல்ல குணங்களை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாதம். முதலில் இந்த கடகம், அதாவது கடக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் 8ஆம் சனி முடிந்துவிட்டது. 2.5 வருடங்களாக மனநலப் பிரச்சனைகளால் அவதிப்பட்டு வரும் கடகராசிக்காரர்களை நான் சொல்வேன். அந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இருட்டில் இருந்தீர்கள். வெளிச்சம் இல்லை. ஏதோ ஒரு வகையில் உங்கள் குடும்ப விஷயங்களில், உறவுகளில், வியாபார விஷயங்களில், வேலை விஷயங்களில், கடன் விஷயங்களில், வாக்குகளில், ஆரோக்கிய விஷயங்களில் மனம் நன்றாக இல்லை. உன் மனம் கலங்கியது. இனி இந்த சித்திரை மாதம்தான் அதற்கு பதில் சொல்லும் காலம் தொடங்கும். இதுவரை 2ஆம் இடத்தை பார்த்து சனி உங்களை கெடுத்துக் கொண்டிருந்தது. குடும்பம் கெட்டது. இந்த உணர்வு என்ன? குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள், குடும்பத்தில் சில சச்சரவுகள், கணவன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், சிறிய விஷயங்களுக்கு வாக்குகள், ஒருவித இயல்பு இருந்தது இல்லையா? தற்போது இந்த சித்திரை மாதம் 2ஆம் அதிபதி 10ஆம் இடத்திற்கு பெயர்ச்சி பெற்று உச்ச பலத்துடன் பலம் பெற்றுள்ளார். அந்த நேரத்தில் குடும்பத்தின் அதிபதி பலமாக இருக்கிறார். குடும்பத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரும் காலம். இதுவரை சுயநலமாக இருந்த நீங்கள் இப்போது நம் கணவரோ மனைவியோ யார் சம்பாதித்தாலும் நம் குடும்பத்திற்காக இப்படிப்பட்ட எண்ணங்களை தருவது பொதுநலமாக இருக்கும் திறன். பிரிந்தவர்களுக்கு வாய்ப்புகள், ஒன்று சேர வாய்ப்புகள். இதுவரை உங்கள் பேச்சை கேட்காதவர்கள் கூட இப்போது அவர் சொன்னது சரி என்று சொல்லலாம். நிலைமை மாறலாம். இந்த மாதத்தின் ஆரம்பம் அப்படித்தான் என்றுதான் சொல்லுவேன். முயற்சிகள் நன்றாகவே நடக்கும். தன்னம்பிக்கை கூடும். நிறைய சத்தம், பதற்றம், பயணம், இதனால் அதிகம் செய்ய முடியாமல் தவித்தவர்கள் இப்போது இந்த மாதம் சத்தம், டென்ஷன் மூலம் பலன்களை பெறக்கூடிய மாதமாக இருக்கும். நீங்கள் ஒரு இடத்தை வாங்கியிருக்கலாம். நீங்கள் நிலம் வாங்கியிருக்கலாம். அந்த நிலத்தில் நீங்கள் எதுவும் செய்யாமல் இருக்கலாம் அல்லது இடம் வாங்கியிருக்கலாம். அந்த இடத்தால் உங்களுக்கு எந்த பயனும் இல்லாமல் இருந்திருக்கலாம். அல்லது இடத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்கலாம். எனவே இவ்வாறான இடத்திலிருந்து எழுந்துள்ள பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டிய காலகட்டம் இந்த ஏப்ரல் மாதம். அதை அரசாங்கம் மூலம் பலன்கள் உண்டு. அரசு ஒப்பந்தங்கள், அரசு மானியங்கள், அரசு வேலைகளில் பதவி உயர்வு போன்றவை. இந்த சித்திரை மாதம் இதுபோன்ற நல்ல விஷயங்களை சந்திக்கும் மாதமாக இருக்கும். இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு நல்ல பலன் தரும் மாதமாக இருக்கும். பதவி, அதாவது உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள், உங்கள் சகோதரருடன் பிரச்சனைகள், உங்கள் சகோதரருடன் பிரச்சனைகள் அல்லது உங்கள் பங்குதாரர்களுடன் பிரச்சனைகள்,
உங்கள் தந்தை அல்லது தாயின் குடும்பத்தில் இருக்கும் உங்கள் கூட்டாளிகளுடன் பிரச்சனைகள் இருந்தால் உங்களால் முடியும். வந்து அவற்றை தீர்த்து அவர்களுடனான உங்கள் உறவை மேம்படுத்துங்கள். அது அவர்களுடனான உறவை மேம்படுத்தலாம் என்று நீங்கள் நினைக்கும் மாதமாக இருக்கும். நீங்கள் பல தெய்வங்களை வழிபட்டிருப்பீர்கள். உங்களிடம் இருக்கும் 2½ ஆண்டுகளாக உங்கள் குலதெய்வங்களுக்கு நிறைய சிரமங்களை கொடுக்கிறது. உங்கள் இஷ்ட தெய்வங்களுக்குச் சென்றிருப்பீர்கள். உங்களிடம் இருக்கும் நிறைய பரிகாரம் செய்தேன், இதை செய்தேன் அல்லது ஏதாவது ஒன்று செய்தேன். இது செய்தாலும் நல்லவை ஒன்றுமே நிகழவில்லை. கடகராசியில் பிறந்தவர்கள், நல்ல விஷயங்கள் கிடைக்காமல் அவதிப்படுபவர்கள், உங்களுக்கு இது ஒரு காலகட்டமாக இருக்கும். அதற்கு பதில் கொடுக்க முடியும். பிள்ளைகள் மூலம் நல்ல பலன்களைப் பெறுவீர்கள். நீங்கள் கொஞ்சம் படித்திருப்பீர்கள், குறிப்பிட்ட இடத்திற்குச் சென்றிருப்பீர்கள். ஆனால் நீங்கள் விரும்பிய படிப்பு கிடைக்காது அல்லது நல்ல பலன் கிடைக்காது. நான் தேர்வு எழுதி அரசு வேலைக்குச் செல்ல விரும்பினேன். 2 வருடங்கள் கடினமாக உழைத்தேன். என் மனம் ஒத்துழைக்கவில்லை. கொஞ்சம் மார்க் எடுத்தேன். சோகமாக இருக்காதே. கடகராசிக்காரர்கள், இந்த ஏப்ரல் மாத தொடக்கத்தில் இருந்து உங்களுக்கு உற்சாகத்தையும் தன்னம்பிக்கையையும் தருகிறது. இந்த ஆண்டு நீங்கள் நிச்சயமாக ஒரு ஆளாக இருப்பீர்கள் வேண்டும். அரசு ஊழியர் என்ற அந்த எண்ணத்துடன் செயல்பட்டால் நிச்சயம் வெற்றி கிடைக்கும். இதில் வேறு கருத்து இல்லை. குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். நீங்கள் எதை பற்றி நினைத்தாலும் இப்போது இந்த ஏப்ரல் மாதம் நிச்சயமாக ஒரு நல்ல விஷயத்தின் தொடக்கமாக இருக்கும். பலர் கடன் வாங்கியோ, கடனை அடைக்கவோ, கடன் பிரச்சனையோ, கடன் கழுத்தை நெரித்தோ, கடனை முடிக்காமலோ இருக்கிறார்கள். எனவே 6ஆம் வீட்டில் உள்ளவர் 6ஆம் வீட்டில் இருப்பதால் கடன் சம்பந்தமான விஷயங்களில் இப்போது எழுந்துள்ள பிரச்சனைகள் உங்களுக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கும். ஆனால் அது எதுவாக இருந்தாலும் கடன் உங்கள் திறனை மீறக்கூடாது என்பதை மனதில் கொள்ளுங்கள். கடகராசிக்காரர்களிடம் இதை ஏன் சொல்கிறேன்? உங்கள் கடகராசிக்கு 12ஆம் வீட்டில் ஆட்சியாளர் இம்மாதம் 31ஆம் தேதி மிதுன ராசியில் இருப்பதாக கூறப்படுகிறது. முதல் 12வது வீட்டில் இருக்கும் வியாழன் 6வது வீட்டை பார்த்தால், வியாழன் எந்த வீட்டை பார்த்தாலும் அந்த வீட்டை புனிதப்படுத்தி அந்த வீட்டை விருத்தி செய்யும். முறைப்படி கடனை வளர்க்கும். அப்புறம் அந்த கடன் வரும்போது நல்ல கடனா? வீடு அல்லது வாகனம் வாங்க கடன். ஏனெனில் அது உங்களுக்கு நல்லது. உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கடனின் தன்மை உள்ளது. அதுதான் அமைப்பு. திருமணம் நடக்கும். நடக்குமா இல்லையா? வியாழன் 12ஆம் வீட்டில் இருப்பதால் அது எப்படி நடக்கும்? 12வது வீடு விரைவு மற்றும் தூக்கம் மற்றும் ஓய்வெடுக்கும் இடம். நீங்கள் ஆறுதல் அளிக்கக்கூடிய இடம். கடந்த 2½ வருடங்களாக பல பிரபல கடகராசி நபர்கள் திருமணம் செய்து கொள்ளவில்லை. இப்போது இந்த ஆண்டு நிச்சயமாக நீங்கள் செய்யுங்கள், நல்லதே நடக்கும். வியாழன் 12இல் மறைவதால் திருமணத்தை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இப்போது வரை நாங்கள் இருந்தோம். சனியின் 8ஆம் வீட்டில் பாதிப்பு. இப்போது வியாழன் 12இல் மறையும். வியாழன் மறைந்தால் வியாழன் பலனில்லாமல் திருமணம் தடைப்படும். அத்தகைய எண்ணங்களை தருபவர்கள் செய்வார்கள். இந்த மாதம் கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ளுங்கள். அடுத்தது வியாழன், ராகு, கேது மற்றொன்று வரும். அந்த ராகு 8ஆம் வீட்டில் போய் அமர்வார். அவர் ஏதாவது தீங்கு செய்வாரா? கடக ராசிக்காரர்கள் பலர் வெளிநாடு செல்லும் வாய்ப்பு உண்டாகும். வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அல்லது எந்த திசையில் வெளிநாடு செல்வீர்கள்? இதில் மாற்று கருத்து இல்லை. உங்கள் ஜாதகத்தை பாருங்கள். வியாழன் 4வது, 6வது, 8வது அல்லது 12வது இடத்தில் உள்ளதா? உங்கள் ஏற்றத்தை சரிபார்க்கவும். அந்த ராசியில் இருந்து உங்களுக்கு 4, 6, 8, 12 அல்லது 15 குருக்கள் இருந்தால் நீங்கள் ஏற்கனவே உங்கள் சொந்த ஊரிலிருந்து சிறிது தூரத்தில் இருக்கிறீர்கள். 100 கிலோமீட்டர் தொலைவில் வேறொரு மாநிலம், வேறொரு நாடு போன்றவற்றில். இப்போது கூட ஒரு வெளிநாட்டு அமைப்பு இருப்பதால் அந்த ஓட்டத்தில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக கை கொடுக்கும். நான் வேலை தேடுகிறேன். ஐயா, நான் ஏன் வெளிநாடு செல்கிறேன்? இல்லை என்றால் வெளிநாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் தகுதியை தருகிறேன். வெளிநாட்டு நிறுவனத்தில் பணிபுரியும் திறனை உங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதில் மாற்றுக் கருத்து இல்லை. அப்பாவின் செலவு, ஆஸ்பத்திரி செலவு, உனக்கு ஆஸ்பத்திரி செலவு, அம்மாவுக்கு ஆஸ்பத்திரி செலவு, இந்த மாதிரி ஆஸ்பத்திரி செலவு நான் கொடுத்துக் கொண்டிருந்தது. உங்களுக்கு மருத்துவமனை செலவுகள் அதிகம். ஆனால் இப்போது நீங்கள் முன்னேற்றம் அடைவீர்கள். உடல்நலப் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருந்து இருப்பீர்கள். ஆனால் அது இப்போது நிச்சயமாக இல்லை. நல்ல மருத்துவர்கள் கிடைப்பார்கள். ஒரு நல்ல மருத்துவமனைக்குச் செல்லும் திறனை உங்களுக்கு கொடுக்கும். தெளிவான மனமும் தன்னம்பிக்கையும் கொண்டிருப்பீர்கள். இந்த ஆண்டு
புத்திநாதனின் அடிப்படையில் 80 முதல் 85% பலன்கள் கிடைக்கும். இந்த கோச்சரா முறையின் அடிப்படையில் 15 முதல் 20% பலன்கள் கிடைக்கும். அதுதான் உண்மையான உண்மை. ஒரு துல்லியமான முடிவு தேவை. அதாவது, உங்கள் சொந்த ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கின்றன? அவற்றின் ஆதிக்கம் என்ன? அவை தற்போது எந்த அளவில் உள்ளன? தற்போதைய தசநாதன், புத்திநாதன், அந்தரநாதன், சூக்ஷ்மநாதன் அவர்களின் தற்போதைய நிலை என்ன? நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் 2025இல் சொந்தமாக தொழில் தொடங்குவதற்கு நமது ஜாதகத்தில் விதி கொடுப்பினை உள்ளதா என்று. அப்படியானால் எப்போது சொந்தமாக தொழில் தொடங்குவோம்? எந்த படிப்பை படிக்க வேண்டும்? நாம் எப்படிப்பட்ட படிப்பை படித்தால் நமது எதிர்காலம் நன்றாக இருக்கும்? தற்போது நான் வேலையில் அழுத்தத்தில் இருக்கிறேன். இது எப்போது சரி செய்யப்படும்? எனக்கு எப்போது இடமாற்றம் கிடைக்கும்? எனக்கு எப்போது பதவி உயர்வு கிடைக்கும்? திருமணம் நடக்கவே நடக்காது. திருமணம் தடைப்படும். நமக்கு எப்போது திருமணம் நடக்கும்? நமக்கு எப்போது குழந்தை பிறக்கும்? உயர்ந்தவர்களை சந்திக்கும் பாக்கியம் எப்போது கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு எங்களால் துல்லியமான பதிலை வழங்க முடியும். நீங்கள் எங்கள் சேனலை முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் ஆல் என்கின்ற நோட்டிஃபிகேஷனும் கிளிக் செய்யவும். நீங்கள் அறிவிப்பை கிளிக் செய்தால் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய பலன்கள் உங்கள் அறிவிப்பில் வந்து சேரும். இந்த ராசியை பின்பற்றுபவர்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளும் செல்வ செழிப்பும் செல்வாக்கும் கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி மற்றும் நல்வாழ்த்துக்கள்.